பாஸ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகி ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கு இல்லையா பிளாஸ்ட் அப்படிங்கிற திரைப்படம். அந்த பிளாஸ்ட்டுங்கிற திரைப்படத்தில் நடித்த அர்ஜுன் அவர்கள் ஒரு நல்ல நடிகர், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, நல்ல ஹிட் மூவிஸ்லாம் கொடுத்துருக்காரு. இந்த பிளாஸ்ட் படம் சூப்பர் ஹிட்டு. நான் தான் சொன்னேன் மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் அர்ஜுனுக்கு அப்படிங்கிறதையும் சொன்னேன். ஆனால் அதே சமயத்தில் அர்ஜுன் அவர்கள் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது சனாதனத்தை பற்றி அவர்கிட்ட யாரோ கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா கேட்டுக்கங்க, பத்திரிகையாளர்கள் யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுங்கிறது நல்லா தெரியும். இது யார் கேட்டான்னு எனக்கு தெரியல. அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவர் சனாதனம் இல்லைன்னு எப்படி சொல்கிறது, அதை உங்கள் பெத்த அப்பா அம்மாவெல்லாம் துரத்தி விடணுன்னா துரத்தி விட்டுறணும் அப்போது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். என்ன சனாதன தர்மம் அப்படின்னு அர்ஜுன் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு, இது ஒரு வாழ்க்கையின் நடைமுறை, தவறு செய்யாமல் இருக்கணும், தப்பு செய்யாமல் இருக்கணும், நம்ம பெரியவங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையின் வழிமுறை அப்படின்ட்டார் அவர். இது வரைக்கும் நான் சனாதனத்தை பற்றி எங்கேயுமே பேசினதில்லை. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்கிறேன். அந்த சனாதனம்னா என்ன, ஏன் அதை பற்றி பெரிய லெவலில் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி. அந்த சனாதனம் என்பது ஒரு இட்ஸ் அ ஸ்கிரிப்ட். சனாதனம்ங்கிறது ஒரு மனு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுநீதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. இது மாதிரி ஒரு 18 வகையான நீதிகள் இருக்கான். அது ஒரு அதுக்குன்னு தனியாக புத்தகங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. 18 வகையான நீதிகள் இருக்குது. இந்த 18 வகையான நீதிகளில் மனு ஸ்கிரிப்டுங்கிறது ஒரு முக்கியமானது. அது என்னன்னா, அதில் ஒரு கடவுளின் படம். அந்த படம் நீங்கள் நல்லா தெளிவாக போய் அதை பார்த்தீங்கன்னா, நான் அந்த கடவுள் பேரை சொல்லி அப்புறம் நீங்கள் தப்பாக இருக்குது, நீங்கள் அதை சொல்ல இதை சொல்லன்றீங்க. நான் அதனால் உங்கள் ஃப்ரீனஸ்க்கே விட்டுறேன். ஒரு கடவுளின் படத்தை போட்டு இதில் தலையில் பிறந்தவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர், தொடையில் பிறந்தவர் இந்த சமூகம், காலுக்கு அடியில் பிறந்தவர் இந்த சமூகம்னு சொல்லிட்டு ஒரு இதை பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனை அப்படிங்கிறாங்க. அந்த தண்டனைனா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தவறு நடக்குதுன்னா மேல் சமூகம் என்று அழைக்கக்கூடிய அப்படியே, அதாவது என்னென்னா இவங்கெல்லாம் மேல் ஃபார்வர்ட் கேஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். எந்த ஜாதியும் ஒரு இதையும் குறிப்பிட விரும்பலை, ஏன்னா இது எனக்கு சொல்கிறதுல பெரிய உடன்பாடே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தவறு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ அபராதம் விதிக்கப்படும், அதுதான் தண்டனை. அதே தவிர கீழ் ஜாதி என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களோ இல்லை நான் பிராமணர்களோ, இதில் எல்லாருமே சேர்றாங்க. அதில் சனாதன தர்மப்படி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செக்ஷன்லேயே நான் பிராமணர்கள், ஷெட்யூல் கேஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப் எல்லாரும் வராங்க. அதில் அது இருக்குது, அந்த புத்தகத்தில் இருக்குது, அது அப்படி தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனைன்னா, நாக்கறுத்தரணும், கையை வெட்டிடணும் அப்படிங்கிற மாதிரியான தண்டனை இருக்குது ஒரே தவறுக்கு. இதுதான் ஒரு சின்ன பேசிக் தான். நான் சொன்னது ரொம்ப பேசிக்கான ஒரு லைனு. இதை பற்றி நீங்கள் படித்து பார்க்கணும் அப்படின்னா இதுக்கான புத்தகங்கள் இருக்குது. அது என்னங்கிறத படித்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றின நல்ல விரிவான வீடியோக்கள்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க போட்ட வீடியோவை நீங்கள் பாருங்கள். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொன்னேன். இப்போ ஏன் அர்ஜுன் இதை பற்றி பேசினார் அப்படின்னு, ஏன் அர்ஜுன் அவர்களுக்கு தெரியலங்கிறதுக்காக இதை சொன்னேன். அப்போது இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, அப்படி பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, ஜாதி வாரியாக ஒருத்தருடைய இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, இவங்கெல்லாம் சின்னவங்கன்னு சொல்லி ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் திரு உதயநிதி அவர்கள் சனாதனம் அதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறார். இப்போது இந்த விஷயத்தை அர்ஜுன் அவர்களுடைய மாற்றி சொல்லும்போது மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, உடனடியாக அதை ஒரு வீடியோ போட்டு இந்த மாதிரி சனாதனம் வேணான்னு அர்ஜுன் சொல்லிட்டார். ஏன்னா இப்போ அர்ஜுன் படம் ஹிட்டாக இருக்குது. அர்ஜுன் பயங்கரம். அதான் நல்லா கேட்டுக்கங்க, அவர் நடிகர், நல்லா நடிப்பார், நல்லா கராத்தே போடுவார், நல்லா ஃபைட் பண்ணுவார். ஆனால் அவர் அறிவாக பேசுவார், அவர்கிட்ட நிறைய அறிவாற்றல் இருக்குது அப்படிங்கிறத இது வரைக்கும் எங்கேயும் உணர்த்தினதில்லை. இப்போ சொன்னதுனால உடனே அவர் சொன்னதுதான் சரின்னு எடுத்துக்க முடியாது, தவறாக சொல்கிறேன்னு எடுத்துக்குவானா. இதை மதிப்பிற்குரிய அர்ஜுன் அவர்கள் பார்த்துருந்தாலும் சரி, அவருக்காகவும் சேர்த்து சொல்கிறேன், எங்கேயுமே இதை பற்றி நீங்கள் பேச வேணாம். நீங்கள் ஒரு மாபெரும் ஆக்டர். பிளாஸ்ட் படம் பார்த்துட்டு நான் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டேன். அப்படி ஒரு ஆக்டர், இந்த ஏஜில் அவ்வளோ ஒரு ஃபிட்னஸ். அதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த லைனுக்குள்ளே வராதிங்க. இது உங்களுக்கு ஒரு சரியான ஒரு பொசிஷனை தராது. நல்லா தெளிவாக கேட்டுக்கங்க. நீங்கள் இதை படித்து பார்க்கணும். சனாதனம்ங்கிறதுனா என்னங்கிறத படித்து பார்க்கணும். அது ஒரு புத்தகம் இருக்குது, அது என்னங்கிறது இருக்குது, அதை படித்து பார்க்கணும். ஓகே, இதை பற்றி திரைப்படங்கள்னு சொல்லும்போது காலா திரைப்படத்தில் கொஞ்சம் ரஞ்சித் டச் பண்ணியிருப்பார். நானா பட்டேக்கருக்கோட கேரக்டர் அந்த மனுஸ்கிரிப்டை மதிக்கிற மாதிரியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக போராடுற மாதிரியும்
ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பார். இந்த வெள்ளை கருப்புன்னு ஒன்று காமிச்சிருப்பார். இவ்வளோ தான் தெரியும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் அதில் இண்டத்தை பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த மனு நீதி அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த வீடு கட்டி தரேன்னு சொல்கிற அந்த பில்டர்ஸ் அசோசியேஷனோட பேர் வந்து ஐ திங்க் ஹனுன்னு நினைக்கிறேன். ஹனு பில்டர்ஸாக சம்திங் லைக் மனு பில்டர்ஸ், ஹனு பில்டர்ஸ்னு ஏதோ ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அவர் லைட்டாக டச் பண்ணியிருப்பார். இதுதான் இந்த மக்களுக்கு இது சரியாக வராது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக. அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த டாப்பிக்கை இதோட விட்டுருங்க. தயவுசெய்து யாரும் பேச வேண்டாம். அது அரசியல் சார்ந்து அறிஞர்கள் படித்து தெரிந்து ஒரு விஷயத்தை சொல்கிறது, அது வேறு டாப்பிக்கை. அதை நடிகர்கள் பேச வேண்டாம். அதுதான் இந்த இடத்துல முக்கியமாக சொல்ல ஒரு விஷயம். அது அவங்க பார்த்துப்பாங்க, அதில் ஒன்றுமே கிடையாது. அண்டு பேசலாம் நடிகர்கள், ஆனால் அதை பற்றி நிறையா படிச்சுட்டு தான் பேசணும். அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். நான் படிச்சிருக்கேன், ஆனால் அதை பற்றி நான் முழுசாக இப்போ சொல்ல விரும்பலை. அதுக்கான வீடியோ இது இல்லை. இதை இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ சமீபத்தில் நடந்தது, அந்த நடந்ததையும் சொல்கிறேன். அதாவது தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அறநிலைத்துறையில் ஒரு கோயிலில் ஒரு அர்ச்சகர் வந்து அர்ச்சனைக்கு 4000 ரூபா வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போய் நடவடிக்கைனா மஃப்டியில் போய் அந்த துறையில் இருக்கவர் போய் நேராக என்ன பண்ணுறாருன்னா பார்த்து பிடிச்சி அப்பாலஜி லெட்டர் வாங்கி இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி 4000 ரூபா அர்ச்சனைக்கு 4000 ரூபா வாங்கியிருக்கார். அப்படிங்கிறதுனால இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டேன்னு அப்பாலஜி லெட்டர் வாங்கிட்டு பண்ணிங்கன்னா தொலைச்சிறேன் அப்படின்னு வந்திருக்காரு. ஆஹா கண்டிச்சிட்டாரே அப்படின்னு நினைக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பியூன் வந்து வீல் சேர் தரத்துக்கு ஒரு 10 ரூபா வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சனாதனத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, அதுக்கு இதை விட ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் வரதும் கிடையாது. ஒரே தவறு லஞ்சம். அவர்கள் வாங்கும் பொழுது மன்னிப்பு கடிதம், இவர்கள் வாங்கும் பொழுது சஸ்பெண்ட், நீ வேலையிலே கிடையாது. 4000 ரூபா வாங்கினவங்களுக்கு மன்னிப்பு கடிதம், 10 ரூபா வாங்கினாலும் நீ சஸ்பெண்ட். உங்களுக்கு புரியுதா? இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்குது. இதை என்னைக்கு மாற்ற போகிறாங்க, என்னைக்கு இதெல்லாம் சரி செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இப்போ இதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் விசிகா அவர்கள் வந்து இப்போ இணைஞ்சிருக்கிறாங்க. அதில் வன்னியரசு அவர்கள் வந்து இருக்கார். சமூக நலத்துறைங்கிறது சமூக நீதித்துறைன்னு மாறி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு துறையில் இருக்கக்கூடிய வன்னியரசு அவருடைய கண்ணுக்கு இதெல்லாம் வருமா, இதெல்லாம் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத இனிமேல் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் என்னென்னா 6 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம், 1 வருஷம் பார்ப்போம்னு நிறைய கட்சிகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு இடையில நடக்கிற அந்த சம்பவங்கள், துயர சம்பவங்கள், உயிர் போகும் பரிதாபங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப வலியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அரசியலுக்காக ஒரு சில விஷயங்கள் செய்யப்படுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது என்ன அரசியலுங்கிறது இனிமேல் தான் தெரியும். இவங்க பண்ணாங்களா, அவங்க பண்ணாங்களா, யார் பண்ணாங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் இதெல்லாம் நடக்குது. எல்லாருமே சொல்லும்போது இது அவங்க தப்பு, இவங்க தப்புங்கிறாங்க. யாருமே அந்த உயிரை பற்றி யோசிக்கவே இல்லை. இறந்து போன அந்த குழந்தையை பற்றி யாருமே யோசிக்கல. ஒரு 10 வயது சிறுமி, அந்த 10 வயது சிறுமி வந்து இறந்ததை ஒரு எமோஷ்னல், ஒரு கண்ணில் கண்ணீர் வரக்கூடிய ஒரு விஷயம் அது. ஆனால் அதை பற்றி யாரும் யோசிக்காமல் இது இவங்களால தான் தப்பு, அவங்களால தான் தப்புன்னு நிறையா பேசுகிறாங்க. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உண்மையிலே நான் சொன்னது சரியா இல்லையாங்கிறத மட்டும் நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா நான் மனசில் பட்டது தான் சொல்கிறேன், தெளிவாக தான் சொல்கிறேன். நான் இப்போ அவங்களெல்லாம் குறை சொல்லலாம் முடியாது. அவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்காங்க, அவங்கள போய் குறை சொல்ல முடியாது. தயவுசெய்து இதெல்லாம் பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க. ஏன்னா இந்த அமைச்சர்கள்லாம் பேசும்பொழுது ஏற்கனவே வந்து இந்த கீர்த்தனா அவங்க வந்து சிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ இவர் அருண்ராஜ் வந்து பேசும்போது இப்படி பேசுகிறார், ஆதவர்ஜனா அப்படி பேசுகிறார். பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பேசுங்க தெரியாது, எலெக்ஷனுக்கு அப்புறம் பொறுப்புக்கு வந்திருக்கீங்க, கவனமாக பேசுங்கிறோம். இதுவும் தவறாக இருந்தால் என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் இதை கூட சொல்லக்கூடாதுன்னா அப்புறம் என்ன இருக்குது? நானும் வந்து மனுஷன்தான். ஒரு 4 விஷயங்களை எடுத்து சொல்லணும்னு நினப்பேன். அந்த எடுத்து சொல்லணும்னு நினைக்கும் போது மக்களுக்கு இதை புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இப்போ யாரையும் நான் பெருசாக குறை சொல்ல முடியாது. ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க தான் அதை சரி செஞ்சுக்கணும். சரி செய்வார்களா மாட்டார்களா? விஜய் இதற்கு செவி சாய்ப்பாரா மாட்டாரா? விஜய் வாயை திறந்து எப்பொழுது பேசுவார்? அப்படி பேசினார்னா நிறைய பிரச்சனைக்கு தீர்வு வரும். காத்திருப்போம்.